அனைவருக்கும் வணக்கம். கமர்ஷியல் வெஹிக்கிள் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா, மகேந்திராவோட ஃபியூரியோ 12 அப்படிங்கிற மாடல் தான். இந்த ஃபியூரியோ 12 அப்படிங்கிற மாடலை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மகேந்திராவோட ஃபியூரியோ 12. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 12 அப்படின்னும் போதே தெரிஞ்சிருக்கும். இதோட ஜிவிடபிள்யூ வெயிட் வந்து 12 டன் அப்படிங்கிறது. இந்த வெஹிக்கிளோட பாசிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 7300 பாசிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 3 மாடல் இருக்குது. ஸோ லோடிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 20, அதுக்கப்புறம் 22, அதுக்கப்புறம் 24 அப்படின்னு 3 மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். இப்போ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 20 ஃபீட் உள்ள மாடல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கேபினை பார்ப்போம். ஸோ கேபினோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபியூரியோவோட 10ஆக இருக்கட்டும், 11ஆக இருக்கட்டும், 12ஆக இருக்கட்டும், இதிலலாம் பார்த்தா சேம் கேபின் செட்டப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடம்லாம் வந்து ஃபைபர் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் இருக்கக்கூடிய பம்பர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டூயல் பீம் ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன் வந்து பார்க்க டீசெண்டாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு மிரருமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வைடரான ஒரு விண்ட்ஷீல்டு இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேபினுமே பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்டிங் கேபினாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் ஒர்க் பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த கேபினை வந்து லிஃப்ட் பண்ணிக்கவும் முடியும். இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 160 லிட்டர்லேருந்து 190 லிட்டர் வரைக்குமே இருக்குது. ஸோ 160 லிட்டரும் இருக்குது, 190 லிட்டருமே இருக்குது. ஸோ அது வந்து ஆப்ஷன்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூவுக்கான ஃபியூல் டேங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 வீல் வெஹிக்கிளாக தான் இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரேடியல் டயர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 250 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் பயன்படுத்தியிருக்க லேடர் ஆன் ஃப்ரேம் ஐஸ்டென்ஸ்டீன் லோ அலாய் மெட்டீரியலில் பயன்படுத்தியிருக்காங்க. பவுடர் கோட்டிங் கொண்டது, அதனால சீக்கிரம் துருவும் பிடிக்காது, லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் லாங் லாஸ்டிங் உழைக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ நம்ம இன்டீரியரை பார்த்துட்டு அப்படியே மித்த விஷயங்களை பார்ப்போம். வெஹிக்கிள்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும். செம்ம வெயிலில் நின்றுட்டு இருக்கு, முடியல, உள்ள அனல் அடிக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா கேபின் வந்து ஏசி கேபினுமே இருக்குது. ஸோ இங்கே பார்க்கக்கூடியது நான் ஏசி கேபின் உள்ள மாடல் தான். ஸோ சீட்டோட கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி ரிக்ளைனிங் பண்ண முடியும். ஸோ சீட் வந்து நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் பண்ண முடியும், பட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் இது கிடையாது. ஸோ கேபின் பார்க்குறீங்க. ஸோ ஃபுல்லாமே வந்து ஒரு பிளாக் கலர் டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னே சொல்லுவேன். 6 வெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிக்கு வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மியூசிக் சிஸ்டமும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டரில் வந்து ஒரு எம்ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக இருக்கட்டும், ஆர்பிஎம், ஃபியூல் கேஜி, டெம்பரேச்சர் எல்லாம் தெரிகிற மாதிரி வந்து எம்ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கியர் போஷர் இண்டிகேட்டருமே இருக்குது. ஸோ என்ன கியரில் போகுது அப்படிங்கிறத நம்ம இதில் தாராளமாக பார்த்துக்கவும் முடியும். ஸோ அதேமாதிரி ஃபியூல் லெவலாக இருக்கட்டும், கிலோமீட்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதில் தெரிகிற மாதிரி டீட்டெயிலாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹவர்ஸ் வந்து வெஹிக்கிள் ஓடி இருக்குது அப்படிங்கிறத கொண்டு இதில் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கிளச் வந்து ரொம்ப லைட்டான ஒரு கிளச்சாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஏர் கிளச் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கிளச் ரொம்ப லைட்டராக தான் இருக்குது. இந்த வெஹிக்கிளோட கியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த வெஹிக்கிளில். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் போர்ட்டுமே இருக்குது. 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ மேலே வந்து ஃபைல்ஸ் எதாவது வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் எதுவுமே இல்லாத வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சைட்லேயும் 2 மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லேயும் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே என்ன இருக்குது என்னெல்லாம் பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக பிளைண்ட் ஸ்பாட் எதுவும் இல்லை அப்படி தான் சொல்லணும். எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டும் இல்லாத வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெச் அண்ட் ஹெவி அண்ட் லைட் அப்படின்ற 2 பட்டன் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஹெவி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலைப்பகுதிகளில் லோடோட போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பவர் டெலிவரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது அதிகமான மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி 2 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 3.5 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது கேபின்குள்ளே எப்படி இருக்குது வைப்ரேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஜெர்க்கி ஃபீலில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கியர் பாக்ஸ்லேயும் சரி, கியர் லிவர்ஸ்லேயும் சரி, ஸ்டேரிங்லேயும் சரி, டேஷ்போர்ட்லேயும் சரி பெருசாக வைப்ரேஷன்ஸ் இல்லை. ஆக்சலரேட் பண்ணி பார்ப்போம். ஸோ வைப்ரேஷன்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னே சொல்லுவேன். ஸோ கேபினுக்குள்ளே இன்ஜினோட வைப்ரேஷன்ஸ் லெவல்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்திருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ MDI டெக் 3.5 லிட்டர் BS6 OBD2 OBD2 இருக்கக்கூடிய BS6 வெஹிக்கிள் தான் இது. ஃபேஸ் 2 உள்ள டீசல் இன்ஜின் தான் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்க அப்படின்னா 103 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 525 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேராபோலிக் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரியரில் அதிகப்படியான எடையை தாங்கக்கூடிய வகையில் செமி எலிப்டிக்கல் சஸ்பென்ஷன் பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சில் பொறுத்த வரைக்கும் ஹெவி டியூட்டி ரியர் ஆக்சில் பயன்படுத்தியிருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் 10 பார் ஏர் பிரேக்கிங் சிஸ்டம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் டெக் ரிலேட்டடாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திராவோட ஐமேக்ஸ் ஃபீச்சர் இந்த வெஹிக்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐமேக்ஸ் ஃபீச்சர்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸோ உங்கள் அப்ளிகேஷன் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப் மூலியமாகவே பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட அனலிட்டிக்ஸை வந்து தெரிஞ்சுக்க முடியும், வெஹிக்கிளோட ஹெல்த்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எப்போ சர்வீஸ் விடணும், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எவ்வளோ வெஹிக்கிள் மைலேஜ் கொடுக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோ ஃபென்சிங்காக இருக்கட்டும், வெஹிக்கிளோட ட்ராக்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவே பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோடு காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய மகேந்திரா ஷோரூமை விசிட் பண்ணுங்க அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க. கண்டிப்பா இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் ரிவ்யூ பண்ண ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.